राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो सूर्य भगवान की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। பெரிய பாக்கியம். கலிந்த பர்வதத்துடைய அடிவாரத்தில் இருந்துண்டு ஆனந்தமா ஒரு சமர்த்த ராமதாசருடைய வைபவம் கிடைச்சிருக்கு நமக்கு. இப்பதான் என்னமோ யாத்திரை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா 2 நாள் பத்ரிகாசிரமம், 2 நாள் உத்தரகாசி, 2 நாள் யமுனோத்ரி வாசம். இதுவே வாழ்க்கையிலலாம் கனவு கூட காண முடியாத ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையிலும் ஒரு 10 நாள் இமயமலையில ராப்பகலா இருந்திருக்கும். கண் முழிச்சதிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இமயத்தோட ஒரு அழகான ஒரு அனுபவம். இமயத்துள் நான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் யமுனோத்ரி சார்தாமில் ஹெலிகாப்டர் இருக்கிறதுனால கேதார்நாத் ஈஸி. இல்லாட்டி கேதார்நாத்துக்கு அப்புறமா கஷ்டமான ஒரு யாத்திரை அப்படின்னா யமுனோத்ரி தான். நிஜமாவே நான் பெருசாக சொல்லலை உங்களுக்கு. யமுனோத்ரி கிளம்பும்போது ஒன் அமங் த மாடரேட் அண்ட் டஃப் ட்ரெக். ஈஸி ட்ரெக் கிடையாது. யமுனோத்ரி ஈஸி ட்ரெக் கிடையவே கிடையாது. முதல் தடவையாக ஏறுறவாளுக்கு யமுனோத்ரி ட்ரெக் சொல்லவே மாட்டா. சின்ன சின்னதாக தான் சொல்லுவாள். சரியா பார்த்தா மானாலாம் ட்ரெக்கில் உண்டு. அதெல்லாம் தான் சாதாரண ட்ரெக்குன்னு பேர். மானா கார்த்திக் சுவாமி. அடுத்த ஸ்டேஜில் தான் இந்த யமுனோத்ரி. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ தைரியமாக சொல்லலாம், ஏறி இறங்கி அந்த அதுவும் மெயினாக இந்த குதிரை, இந்த பிட்டு, இந்த டோலி, இதுக்கு நடுவில் நாம் நடக்கிறது. அதுலேயும் மழையிலையும் நடந்துட்டது. நிஜமாவே உங்களுடைய தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி என்னன்றது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று, உங்களுடைய உண்மையான கெப்பாசிட்டி ஒன்றுன்றது உங்களுக்கு இன்னைக்கு ப்ரூவாக இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 6 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக மூவிங்லேயே தான் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 5-10 மணி நேரம் நடந்திருக்கும். காத்தால போகிறதுக்கு 5 மணி நேரம், வரத்துக்கு 5 மணி நேரம், சில பேர் 3 மணி நேரம், சில பேர் 4 மணி நேரம், எப்படியும் 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நடந்துட்டே இருந்திருக்கும். அதில் நம்ம ஊர்லெல்லாம் இந்த சேரு சகதிக்குள்ள நடக்கவே யோசனை. இன்னைக்கு சேரு சகதியோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கும். டோலியில் வந்து சொல்லப்படாது, நாங்கள் தான் சொல்லணும். அந்த சேரு சகதிக்குள்ள ஃபுல்லாக நடந்தே இருக்கும். அந்த மழையில் இறங்கி இறந்துடும். நிஜமாவே பெரிய விஷயம். அதுவும் இந்த மழையில் வழுக்காம நம்ம வந்து சேர்ந்தது பகவத் கிருபை. நிஜமாவே பகவத். நான் பார்த்துருக்கேன், குதிரை விழுந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே ஆளோட சரிக்கு விழுந்த ஆள் நான் பார்த்துருக்கேன். சரியா? நிஜம் நடக்கும்போதே வழிக்கிறது. அந்த கிரிப்பு வந்து ரொம்ப சாதாரணமாக வழிக்க விட்டுடுங்க. நிச்சயமாக யமுனாதேவியினுடைய ஆசீர்வாதம் இத்தனை அழகா ஒரு கலிந்த பர்வதத்தில் அப்படி நடந்து போயிட்டு நாம வந்திருக்கோம். பெரிய பாக்கியம். நிஜமாவே இந்த மாதிரிலாம் மழையில் நனைஞ்சுலாம் ஊர்லலாம் நம்மளால முடியவே முடியாது. என்னெல்லாமோ கதை அடிப்போம். நம்மளுடைய கெப்பாசிட்டி நாம் நினச்சோம், எனக்கு இவ்வளோதான் பொறுமை, எனக்கு இவ்வளோதான் முடியும்னு. அதை தாண்டி எவ்வளவு மடங்கு இன்னைக்கு உங்கள் உடம்பு உழைச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சாதாரணமாக ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும், 1 கிலோமீட்டர் நடக்கணும்னால அதான் முடியாது, மூச்சு வரணும். இன்னைக்கு விடாமல் போக 6.5 கிலோமீட்டர், வர 6.5 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும். வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா டீயை குடிக்கலாம், மழை பெஞ்சா பக்கோடா போடலாம், என்னெல்லாமே சொல்லுவோமே. இது யாருக்கும் சாப்பிட்ற மூடே கிடையாது.
கடகடகடன் போகணும், கடகடன் வந்தோம், ஏதோ சரி பசிக்கு வயிற்றில் போடணும் அவ்வளோதான் வழிய. அது கூட வேண்டாம், வயிற்று ரொம்ப வேண்டான்னு தானே போயிட்டு இருந்தோம். அது ஒன்று. டோலியில் போகிறது ஒன்று ஈஸி கிடையாது. நிஜமாவே நம்ம காலில் நடக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா நமக்கு எங்கே வேணுமோ நிற்போம், எங்கே வேணுமோ உக்காந்துக்கலாம், என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். டோலியில் நிஜமாவே நம்மெல்லாம் மேலே பார்த்த பாறையை பக்கத்தில் இப்படி பார்த்துட்டு போயிருப்பா, தண்ணி எல்லாம் மழையில் நேரம் மேலே விழும், ரொம்ப கஷ்டம். இப்போ நம்மளால வந்து தலையை குனிஞ்சுக்கலாம். டோலி அது இறங்கும் பொழுது அந்த ஃபோர்ஸில் அவ இறங்கும் பொழுது நிஜமாவே நம்ம கண்ட்ரோலில் இல்லையே, தூக்கிட்டு போகிறவா கண்ட்ரோலில் தானே இருக்கும். இதில் நீங்கள் குதிரையெல்லாம் பார்க்கணும், இன்னும் கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் நான் சொன்னேன், குதிரையெல்லாம் கிடையவே கிடையாது, பிட்டு கிடையவே கிடையாது, டோலி மட்டும்தான். கம்பேரிட்டிவ்லி டோலி கொஞ்சம் ஈஸி, ஓரளவுக்கு 4 பேர் தூங்க பேலன்ஸ்டாக போகுமே ஒழிய. பிட்டுவெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ, இன்றைக்கி ஒரு அம்மா விழவே போனாங்க, பிட்டுவெல்லாம் நாங்கள் தான் பிடிச்சோம் சில இடங்களில். நிஜமாவே இன்னும் இன்றைக்கி அது மாதிரி தான் யமுனோத்ரியில் ஒரு அம்மா வயசானம்மா ஏறிக்கிட்டா இறங்க முடியல, அவளுக்கு ஒரு படி ஏற முடியல, ஒரு கால் தூக்கி வைக்க முடியல. நாங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் அவளை தூக்கி நிற்க வச்சோம். வயசானம்மா இருக்கவர் நடந்து வந்துருந்தா. போன வாட்டி நான் யமுனோத்ரி வந்த பொழுது ஒரு வயசானவரை பார்த்தேன், கண்ணு தெரியாதவர், இந்த 6.5 கிலோமீட்டர் ஏறி இறங்கியிருந்தார். நான் ஃபோட்டோவை எடுத்து வச்சிருக்கேன். ஓரத்தில் அந்த ஹேண்ட்ரையில் பிடிச்சுட்டே வரா, கூட ஒரு ஆள். நினச்சி பாருங்க, 6.5 கிலோமீட்டர். அது ஒன்றாச்சா. இன்னொரு தம்பதியை பார்த்தேன் நான் போன வருஷம், நம்மளோட அக்டோபரில் என்ன சத்தம் அதை சொல்லியிருப்போம் முக்கால்வாசி. அவருக்கு ஒரு கை பேரலிசிஸ், அவரும் அந்த அம்மாவும் மட்டும்தான். அந்த அம்மா அவர் அழிச்சுண்டு ஏறி இறங்கினான். என்ன தைரியமே தெரியல எனக்கு. கை பேரலிசிஸ் எவ்வளோ, 2 கை இருந்தாலும் நமக்கு கஷ்டமா இருக்கு. கை பேரலிசிஸ்க்கு ஒருத்தரை வச்சுட்டு அந்த அம்மா, வயசான அம்மா, இது எந்த ஊர்லையும் ஞாபகம் இல்லை, ஏன்னா அவருக்கு எதோ எடுத்து கொடுத்து உட்கார வச்சதை பண்ண, அதனால ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். இப்போ பார்த்துக்கோங்க, இதுக்கு நடுவில் பகவான் நம்மளை இன்னைக்கு அவ்வளோ அழகா காத்தாலும் நல்லா சுகமான வெயிலில் ஏறி, வெயில் மழை குளிர் எல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் இமயமலையில். அதுவும் கலிந்த பர்வதம், கலிந்த நந்தினி சதா அப்படின்னு சங்கரர் யமுனாஷ்டகமே பண்ணியிருக்கார். சங்கரர் இந்த இடத்துக்கெல்லாம் நடந்து வந்திருக்கார். அவர் கட்டினது தான் இந்த கோவில் எல்லாம் திரும்பி புனருத்தாரணம் பண்ணியிருக்கு. சூரியனுடைய புத்திரி யமுனா, சூரியனுடைய புத்திரன் யமன், சூரியன் இன்னொரு புத்திரன் சனைச்சரன்னு பேர். அந்த யமுனா தேவி தீபாவளியும் பொழுது கோவில் அடைச்சோன்னா பாய் தூஜுன்னு சொல்லுவாள். யமத்வித்தியைக்கு கீழே இறங்கி கர்சாலிக்கு அண்ணன் வீட்டுக்கு வந்துடுவா. 6 மாதங்க இருப்பா, அதுக்கப்புறம் திரும்பியும் மேலே போவான்னு ஐதீகம். அத்தனை சிரேஷ்டம். சூரிய குண்டிலேருந்து கொதிக்க 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 தைரியமாக சொல்லலாம், யமுனையை நான் பார்த்துருக்கேன். அப்படி கொதிக்க கொதிக்க வரதும் பார்த்துருக்கோம், குளிர குடைந்து அப்படி வராள். அந்த மாதிரியும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் கீழே யமுனையாக வரா. அத்தனை சிரேஷ்டம் இந்த யமுனோத்ரி ட்ரெக்கிங்கிறது. சார்தாமில் நான் கேதார்நாத் ஹெலிகாப்டரில் தான் போயிருக்கேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார்தாமில் யமுனோத்ரி கஷ்டமான ட்ரெக்கிங். இந்த கூட்ட நடுவில் போகணும். சரியாக சொன்ன, இன்னைக்கு கூட்டமே இல்லை, இன்னைக்கு கூட்டம் இல்லை. எனக்கு இப்போ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், என்னோட சிஷ்யன் ஒருத்தர், குருஜி என்ன கூட்டமே இல்லை, நம்ம போய் என்ன கூட்டம் இருந்தது. நாம் இன்னைக்கு செருப்பெல்லாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டுமே ஒரு 150-200 பேர் இருந்தா போன வாட்டி. ஆக்சுவலாக நம்ம கடைசியாக பூஜை பண்ணும்போது நல்ல கொஞ்சம் கூட்டம் வந்துடுது. ஃபஸ்டிவல்லாம் பண்ணும்போது ஆளே இல்லை, ஒரு 3-4 பேர் இருந்தால், சன்னிதிலையும் ஆள் இல்லை, எங்கேயுமே கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பண்ணும்போது தான் பயங்கர கூட்டம் வந்துடுது. அதுவே கூட்டம் கிடையாது, சரியாக சொல்லணும். இல்லாட்டெலாம் ஹோல் ஸ்ட்ரெச்சு கூட்டம் நடந்துருக்கேன். ஹோல் ஸ்ட்ரெச் கூட்டத்தில் நடந்து போயிருக்கேன் நான். ஜூன்லேயும் வந்திருக்கேன், அக்டோபர்லேயும் வந்திருக்கேன், ஜூன், அக்டோபர், செப்டம்பர் வந்திருக்கேன் நான். எல்லா சமயத்துலையுமே அவ்வளோ கூட்டம். இந்த வாட்டி நிஜமாவே கூட்டம் இல்லை. நம்ம சொல்ற கூட்டம் கூட ரொம்ப இடிச்சு வந்தாங்க, கூட்டமே கிடையாது. ஆனால் ஹிமாலய பர்வதம் நம்ம காலுக்கு பலம், மனசுக்கு பலம், எமோஷனலி ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து. நேற்று நைட்லாம் நம்ம வந்ததெல்லாம் வந்ததே பாக்கியம், வந்ததே பாக்கியம். அந்த ரோட்ல அவன் சொன்னான், வேற யாரா இருந்தாலும் வண்டி எடுத்துக்க மாட்டேன் குருஜி அப்படின்னே சொல்லிட்டு தான் அவன் சொன்னாங்க. பகவானுடைய கிருப்பை, அந்த பயலுக்கு அந்த தைரியம், அவன் தானே பொறுப்பு, அந்த தைரியம் அவனுக்கு. அதனால ஐஷண்டு வந்த பகவானோட கிருப்பை. நிஜமாவே
இன்னைக்கு திருவோணத்தன்னைக்கு நமக்கு அந்த க்ளோசிங் செரமனி மாதிரி திருவோணத்தன்னைக்கு 3 தாம் முடிச்சோன்றது பாக்கியம். சில பேருக்கு 4 தாம் ஆயிடுது இதோட. அப்ப பகவான் எவ்வளவு அழகா பாருங்களேன். இனிமேல் திருவோணம் அப்படின்னா யமுனோத்ரி அப்படின்ற ஒரு ஞாபகம் ஆயுசு முழுக்க உட்கார்ந்துட்டே இருக்கும். மகாத்மாக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பகவத் சிந்தனை பண்ணி 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 தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பலத்தை கொடுத்துருக்காங்க. இங்க நினைச்சு பாருங்களேன், எங்கேயோ ஒரு குக்கிராமம். இன்னைக்கெல்லாம் கூட நிறைய ஹோட்டல்லாம் வந்தாச்சு. நான்லாம் ஃபர்ஸ்ட் 2015 வரும்பொழுது தயிர்லாம் கிடைக்காது இந்த ஊர்ல. கடைசியில் எங்களுக்கு கர்சாலியில ஒரு கடைக்கார்ட்ட கேட்டு நாங்கள் தயிர்லாம் விற்க மாட்டோம்னு அவர் சொல்லி, இல்லை நாங்கள்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கு வேணும்னு சொல்ல பெரிய பாட்டில் கொடுத்தார். பைசா கொடுத்தா வாங்கவே மாட்டோம், நாங்கள் தயிர் ஏன் விற்கணும், எங்கள் வீட்டுக்காக வச்சு உங்களுக்கு கொடுக்குறோன்னு கொடுத்தாரு. இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்படிதான் நாங்கள் தயிரை வாங்கி அனுபவிச்சோம் இதே யமுனோத்ரியில். இன்னைக்கெல்லாம் கேட்டால் அப்படி தயிர் கிடைக்கிறது அப்படின்னா எனக்கு பிரமிப்பா இருக்கு. அந்த காலமும் நான் பார்த்துருக்கேன், இந்த காலமும் நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு கோவில், சின்ன கோவில், அவ்வளோதான், பெருசாக ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரம் ஏன்னா இத்தினூண்டு ஒரு கோயில், நம்ம ஊர் பிள்ளையார் கோவில் கூட பெருசாக இருக்கும். இத்தினூண்டு ஒரு கோவில், ஒரு சூரிய குண்டம். ஆனால் இந்தியாவுடைய பல பாகங்கள்லேருந்து வயசானவா யங்ஸ்டர் எல்லாரும் வந்து சேவிக்கிறோன்னா அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்க தானே செய்யறது. ஏதோ ஒரு சாநித்தியம், ஏதோ ஒரு சக்தி அத்தனை பேரையும் வசீகரிக்கத்தானே செய்யறது. அந்த சூரிய குண்டத்தில் கொப்பளிச்சுட்டு வர்றதை பார்க்கும்போது ஒரு குஷியாக தானே இருக்கா யமுனை அப்படின்னு. அந்த இடத்துல நமக்கு ஒரு சங்கல்பமும் பண்ணி பேர்பட்ட கிருபை. சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள்லாம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஒரு வைபவத்தை தான் கொண்டு வந்து அப்படியே தேக்கி வச்சிருக்கு. அவர்கள்லாம் தேக்கி வச்ச அந்த தபோபலம் தான் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். சங்கர பாண்ட யமுனாஷ்டக பலம் இன்னைக்கும் இந்த யமுனையில ஒளிச்சுண்டு தான் இருக்கு. சமர்த்த ராமதாசர் அர்ச்சாவதார மூர்த்திகளை அவ்வளவு கொண்டாடுறவர். பிராச்சீனமா இருக்கக்கூடிய மூர்த்திகள், அது இல்லாமல் அவர் ஸ்தாபிதம் பண்ண ஆஞ்சநேய மூர்த்தி, அந்த அர்ச்சாவதார மூர்த்திகள் அவ்வளவு சாநித்தியத்தோட இருக்கு. அதுல ரொம்ப விசேஷமான ஒருத்தி தேவி. சமர்த்த ராமதாசர் தேவியும் அவ்வளவு அழகா கொண்டாடுவார். கணபதியை கொண்டாடுவார், சிவபெருமான கொண்டாடுவார், எல்லாத்தையுமே கொண்டாடி, ஆனா எல்லாமே என்னுடைய ராமனுடைய ஸ்வரூபம் அதுலதான் நின்றுடுவார் சமர்த்த ராமதாசர். எல்லாமே என்னுடைய ராமனுடைய ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா அனுபவிப்பார். அப்படி சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்தில் துல்ஜா பவானிக்கு ஒரு ஆபரணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். துல்ஜா பவானி ரொம்ப விசேஷமான ஒரு தேவி. மகாராஷ்டிராவில் துல்ஜா பவானிக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் என்னைக்குமே உண்டு. அவ்வளவு அழகா அந்த துல்ஜா பவானிக்கு ஒரு ஆபரணம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சங்கல்பம். அழகா சமர்த்த ராமதாசர் துல்ஜா பவானிக்கு ஒரு கிரீடமோ ஏதோ ஒன்று பண்ணி அழகா கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்றார். சமர்ப்பணம் பண்றதை பார்த்த உடனே அந்த பூஜாரிக்கு ஓ இது எங்க உங்ககிட்ட வந்தது அப்படின்றார். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். என்ன விஷயம்னா, அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ ஒரு வாரம் முன்னாடியோ துல்ஜா பவானிக்கு ஒரு மூக்குத்தி, நத்துன்னு சொல்லுவா மகாராஷ்டிரால. அந்த ஒரு ரிங்கு மாதிரி போட்டுப்பா மூக்குல, அவளுடைய டிசைன் ட்ரெடிஷன்ல. அந்த நத்து போட்டு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தார்கள். ராத்திரி கோவிலில் சயன ஆரத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே, இன்னைக்கும் ஃபேஸ்புக்கிலலாம் துல்ஜா பவானி லைவ் உண்டு. துல்ஜா பவானி, கோலாப்பூர் மகாலட்சுமி, அப்புறமா உத்தரகாசி விஸ்வநாதருடைய ஆரத்தி எல்லாம் லைவ் தரிசனம் டெய்லியே உண்டு. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். இந்த துல்ஜா பவானி சயன ஆரத்தி எல்லாம் முடிஞ்ச உடனே கதவெல்லாம் அடைச்சாச்சு. அடுத்த நாள் மங்கள ஆரத்திக்காக கதவெல்லாம் திறந்து ஆரத்தி எல்லாம் பண்றா. இப்போ தாயாருக்கு ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி திருப்பி அடுத்த அலங்காரம் பண்ணுவா இல்லையா. அப்பதான் அந்த பூஜாரி பார்க்கிறார், அவளுக்கு போட்டிருந்த நத்துல ஒரு 4 முத்து காணல. இந்த மூக்கத்தில இருந்த ஒரு 4 முத்து மட்டும் காணல.
அது எப்படி 4 முத்து காணாம போகும்? சரி, எங்கேயாவது பூவில் விழுந்திருக்கா என்னன்னு சொல்லி பொறுமையா எல்லாம் தேடி 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 பார்க்கறா. கிடைக்கவே இல்லை. ரொம்ப வருத்தம். அப்புறம் பவானி கிட்டே சொல்றாரு, என்னாச்சு பவானி, எனக்கு எதாவது அஸ்ரத்த வந்து கொடுத்தா, அகம்பாவம் வந்து கொடுத்தா, உன்னுடைய ஆபரணத்தை கூட என்னால் ஒழுங்கா பார்த்துக்க முடியலையே. நிஜமாவே அர்ச்சகர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் பழைய நகைகள்லாம் நிறைய உண்டு ஒவ்வொரு கோவிலுக்கும். அவளுக்கு மட்டும்தான் கணக்கு தெரியும். அவளை ஏமாத்தவான் நிறைய பேர் உண்டு. சில பேர் அது ஏடாகுடமா இருக்கிறவாளும் உண்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும். நம்ம பத்ரிநாத் கோவிலில் பார்த்தோம், சுவாமிக்கு ஒரு மக்குட்டம் பார்த்தோம்ல, வைரம் முழுக்க முழுக்க வைரம், அதாவது தக்க 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 தக்கன்னு சொல்லிச்சு எடுத்தோன்னு. அவ்வளவு தூரம் அது. அவருக்கு இருந்த திருமண்ணா இருக்கட்டும், காதுல சங்கு சக்கரமா இருக்கட்டும், அவருடைய கர்ணாபரணமா இருக்கட்டும், எல்லாம் வைரத்துல. எத்தனையோ கோவில் பாண்டரங்கனுக்கு சத்ரபதி சிவாஜி பண்ண ஆபரணங்கள் போடுறதுக்குன்னே ஒரு நாள் உண்டு. திருவனந்தபுரம் கேட்கவே வேண்டாம், உலகத்துக்கே தெரியும். ஸ்ரீரங்கநாதனுக்கு அவ்வளவு உண்டு, 1 2 கிடையாது. ஒவ்வொரு கோவில்லையும் அந்த மூர்த்திகள், பஞ்சலோக மூர்த்திகளே அத்தனை விசேஷமானது. அப்ப ஒரு 4 முத்து காணல, ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டிருந்தார். செல்ல பவானி, இதுக்கு என்ன தண்டனை எனக்கு கொடு அப்படின்னு அவரே பவானி கிட்ட கேட்டு இருந்தார். அவர் ரொம்ப தீவிரமா ஒவ்வொரு இடத்தையோ தேடிட்டே இருக்கார். அவரும் 4 முத்து காணலையேன்னு. சரியா பார்த்தா சமர்த்த ராமதாசர் கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ண ஆபரணத்துல அந்த 4 முத்து இருக்கு. அந்த ஆபரணத்தை சம்மந்தமே இல்லாம ஒரு 4 முத்து ஒரு இடத்துல வச்சு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப துல்ஜா பவானியை பார்த்தா, என்னது இது, நான் இங்க 4 முத்து தேடின்னு இருக்கேன், இது எங்க அவர்கிட்ட போச்சு அப்படின்னு அவர் உரிமையா கண்டிக்கிறார் துல்ஜா பவானியை. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். அவளுக்கு அந்த நத்தில அந்த முத்து வேண்டாம், இந்த ஆபரணத்துல வேணும்னு அவளே தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா. அவளே கொண்டு வந்து கொடுத்து இந்த ஆபரணத்துல பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் அதை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா. அவ சொல்லிட்டு சமர்த்த ராமதாஸ் சொன்னார், அவளுடைய ஆபரணத்துல எது எப்படி இருக்கணும் அவள் தானே தீர்மானிக்கணும். நம்ம என்ன வேணா கொடுக்கலாம், அதை வாங்கி போட்டுக்கிறது அவளுக்கு தானே அது பிடிக்கணும். இவ்வளவு நாள் அந்த முத்து நத்துல இருந்தபோது அவளுக்கு பிடிச்சது, இப்ப அவளுக்கு இது வேணும்னு தோணிடுத்து. அதனால அவளா எடுத்து ராத்திரியே முத்தை பிடுங்கி கொண்டு போய் சமர்த்த ராமதாசர் இடத்துல கொடுத்து, எனக்கு இந்த ஆபரணத்துல இதை வச்சு கொடு. ஏன்னா சம்மந்தம் இல்லாம இருக்கான் அந்த ஆபரணம். என்ன ஆபரணம் எனக்கு ஞாபகம் இல்லை, தேடி பார்க்கணும், எனக்கு எங்கேயா அந்த ஆபரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். துல்ஜா பவானியோட ஆபரண லிஸ்ட்ல சமர்த்த ராமதாசர் பண்ண ஆபரணத்தை வச்சு கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கும். ஏன்னா பல இடங்கள்ல இவர் கொடுத்ததுன்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் உண்டு. இப்ப ரங்கராஜனுக்கு பாண்டியன் கொண்டைன்னு ஒண்ணு உண்டு, திருவனந்தபுரம் பத்மநாபனுக்குன்னு சில விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இவளுக்குன்னு கொடுத்ததுல சமர்த்த ராமதாச சமர்ப்பணம் பண்ண ஆபரணம் அப்படின்னு உண்டு. இன்னைக்கும் திருவனந்தபுரத்துல பார்த்தோம்னா பத்மநாபருக்கு பின்னாடி ஒரு தங்க கொடை எடுத்துட்டு போவார். அது நல்ல எமரால்டு எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் கொடுத்த கொடை தான் அது. அவன் கொடுத்த கொடை தான் இன்னைக்கும். மீனாட்சிக்கு உண்டு, ஆண்டாளுக்கு உண்டு. ஒவ்வொரு ஊர்லயும் யார் யாரோ கொடுத்ததெல்லாம் இன்னி வரைக்கும் உண்டு. அப்ப இந்த பூஜாரி சொல்றார், வாஸ்தவம் தான், என்கிட்ட ஒரு வாரம் சொல்லுவேன், ஒரு வாரமா 4 வைத்தியம் முடிச்சதான் அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் இல்லை தேடின்னு இருக்கேன், சொல்லியிருந்தா நான் பாட்டு நிம்மதியா இருந்திருக்க போறேன், நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா. சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார். அதானே அவளோட விளையாட்டு, அவளோட விளையாட்டு அதுதானே, நல்ல விளையாட்டு. நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறது, நான் தான் அகப்பட்டேனோ அப்படின்னார். சமர்த்த ராமதாஸ் சொன்னார், நான் தான் அவகிட்ட அகப்பட்டேன், அவ பாட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா, இது என்ன முத்து ஏது முத்து நானும் கேட்கல, அப்புறம் இன்னைக்கு சொன்னோன்னு எனக்கும் தெரியறது அப்படின்னு சொன்னார். அப்ப தெய்வம் மனுஷாளிடத்துல கேட்டு வாங்கிக்கும். எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு இது உன்னிடத்துல இருந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்டு வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆண்டாளுடைய காலங்கள் கழிச்சு இப்ப சமீபத்துல நான் சொல்றேன், அவ்வளவு அழகா எனக்கு இந்த ஆபரணம் நீ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி வாங்கிண்டாள் அப்படின்னே காண கிடைக்கிறது. அதனால தெய்வங்கள் எல்லாம் பேசும் தெய்வங்கள்.
நான் பார்த்துருக்கேன். இந்த யமுனோதிரியில் இருக்கக்கூடிய யமுனா தேவி இந்த கர்சாலிக்கு வந்துடுவா. கர்சாலின்றது ஒரு சின்ன கிராமம். மார்ச் மாதத்துல இந்த ஊருக்காரால தான் இருப்பாள். வெளியூருக்காரெல்லாம் யாருமே வரமாட்டாங்க உள்ளூரில். நான் மட்டும்தான் அப்போ வந்தேன். அப்போ நான் வந்த பொழுது கூட சாயங்காலம் அவளுக்கு ஆரத்தி. இந்த ஊருக்கார எல்லாரும் வந்து உட்காந்துருக்கா. குட்டி குட்டி பசங்க எல்லாம் வாண்டு சிண்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. அழகா பஜனை எல்லாம் பாடிண்டு, யமுனா மையா பஜனை எல்லாம் பாடிண்டு. அப்பவே நான் அது கேட்டேன். இன்னைக்கு வந்தார்ல அந்த பூஜாரி, அந்த பூஜாரியோட அப்பா தான் மெயின் பூஜாரி. அவர்கிட்ட கேட்டேன், நான் வீடியோ எடுத்துக்கலாமா யமுனா மையா? நல்லா எடுத்துக்கோங்க போல, எல்லாருக்கும் தெரியட்டும் கர்சாலி பற்றி. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிற ஒரு இன்னூண்டு ஒன்று அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. யாரா கத்துறா என்ன இதெல்லாம்? பூஜாரியோட டோன் இதெல்லாம். எடுக்காத அப்படின்னு ஒரு வாண்டு வீடியோ மட்டும் அப்படின்றது ஒரு கத்து என்ன பார்த்து ஒரு முறைச்சு கையை காட்டி அவங்க ஏரியாவாக இருக்கேன் இல்லையா, நான் வெளியூருக்காரனாச்ச ஒரு குதிச்சது. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைப்பா பூஜாரி தான் கேட்டேன். இப்படி பார்த்து உடனே இன்னொருத்தர் அங்கே ஒரு சின்ன ஆரத்தி வர இல்லை ஒரு பூஜாரி கேட்டார். லேலோ அந்த லேலோ அழகாது எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த தெய்வத்து மேல அவளுக்கு அத்தனை ஒரு ஈடுபாடு. எங்க யமுனா மையா நீ எப்படி வீடியோ எடுக்கலாம்? எங்க சொத்தாச்சு அவள் என்ன வந்து பார்த்துக்கிட்டோம். அதோட அந்த ஆட்டிடியூட் ரொம்ப அழகா இருந்தது. அப்ப அவளுக்கு அது பேசும் தெய்வம் தானே. சத்தியம் எனக்கு அனுபவம் தான். நிஜமாவே யமுனா தேவி பேசக்கூடியவள் தான். ஏன்னா முதல்ல நான் அந்த கர்சாலி பார்த்தோன்னே முதல்ல யமுனாவோட தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் சார்தாம்ல இது வந்து பார்த்து விடணும் அப்படின்னு நான் ரொம்ப ரசித்தேன்னா. கர்சாலி தங்கின ஊருக்குள்ள அந்த ஊருக்காரன் மட்டும்தான் இருந்தா. ஏகாந்தமா நான் தேவியை பார்த்துட்டு அப்ப பார்க்கணும். அந்த யமுனோதி புறவையெல்லாம் ஆளே கிடையாது, காலியா இருந்தது. பூஜாரி கூட சொன்னார், நாங்கள் போயிட்டு வரலாம். நான் சொன்னேன் டைம் ஆயிட்டு, நான் கிளம்பணும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்ப அந்த தெய்வங்கள் எல்லாமே இங்க விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள். நமக்கு இன்னைக்கு அவ்வளவு அழகா விளையாட்டு பாருங்களேன். காத்தால கிளியர் ஸ்கைஸ். அதுக்குதான் காலங்காத்தால எப்பவுமே ஞாபகம், எந்த ஊரானாலும் மலை பிரதேசம்னா ட்ரெக்கிங்லாம் போறதுன்னா எப்பவுமே 5 மணி 6 மணிக்குள்ள ஏற ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 மணிக்குள்ள ஓடி வந்துடணும். அதுக்கப்புறமா தான் அப்படி என்னோட அனுபவத்துல ஹிமாலயாஸ்ல மட்டும் ட்ரெக்கிங்னா எல்லாரும் சொல்லுவாங்க காலங்காத்தால போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா நான் துங்குநாத்துல மழை பார்த்துட்டு, அத்ரி அனசூயால பார்த்துட்டேன், யமுனோதிரியில பார்த்துருக்கேன், பத்ரிநாத்ல பார்த்துருக்கேன், மானால பார்த்துருக்கேன். இந்த 2 மணிக்கு மேல எங்கிருந்தோ ஒரு குளிர் ஒரு கிடு ஒரு மழை ஆரம்பிக்கும். இந்த 1 மணி தாண்டிடுறதுனாலே கிளைமேட் எப்படி வேணா மாறும். பகவானுடைய கிருபை நமக்கு இத்தனை அழகா. திருவோணத்தன்னைக்கு இந்த யமுனோத்ரி மாதாவுடைய தரிசனம் அழகா இருந்தா. கங்கையும் யமுனையும் இந்த யமுனையுடைய உற்சவ மூர்த்தியும் அவள் கையில் இருந்த பிரம்ம கமலும் நமக்கு அங்க ஒரு சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ற பாக்கியமும் திருவோணத்தன்னைக்கு அவ்வளவு அழகா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இந்த ஆனந்தமான சந்தோஷத்தோட நிம்மதியா தூங்கும்போது. இன்னும் முடியல யாத்திரை, இன்னும் முடியல. நாளைக்கு ரிஷிகேஷ் போனோம், நாளைக்கு விதுர்குட்டி சுகஸ்தெல்லாம் போனோம். டெல்லியில ஏர்போர்ட்ல போற வரைக்கும் யாத்திரை உண்டு. ஏர்போர்ட்ல போனதுக்கு அப்புறம் தான் அவுத்து விட்ட கழுத மாதிரி என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லுதான். அது வரைக்கும் யாத்திரை உண்டு. அதனால நாளைக்கும் பெட்டி பேக் பண்ணணும், நாளைக்கும் பெட்டி பேக்கிங் உண்டு. நாளைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் கன்சிடரேஷன், 1 மணி நேரம் தள்ளி. அது கூட நான் சோனு கிட்ட கேட்டேன், நாளைக்கு 9 மணி. குருஜின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரைட். அவனும் ராஜீவ் வந்து ரொம்ப குருஜி 9 மணி கிளம்பினா போதும் அப்படின்னா. சரிடா பசங்களா, நீ கேரண்டி, நான் கேரண்டி எனக்கு 9 மணி கிளம்பிட்டா போதும் அப்படின்னு. அதனால 8 மணிக்கு 1 மணி நேரம் ஸ்பெஷல் பர்மிஷன், யமுனா மையாவுடைய அனுகிரகம். இத்தனை வருஷம் அப்படிலாம் கிடையாது. நீ நட, ராத்திரி மணிக்கா தூங்காம இரு, காத்தால 5:30 மணிக்கு பெட்டினா பெட்டி வச்சாகும். இந்த வாட்டி ரொம்பவே லீனியண்டா இருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் 1 ஹவர் வாய்ப்பே கிடையாது. நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, வந்தாச்சு, அடுத்த நாள் கதை, அடுத்த நாள் கதை, அவ்வளவுதான் அப்படின்னு. யமுனா மையாவோட கிருபை, நிம்மதியா தூங்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம,
जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा. நிஜமாவே நேத்தி சோனுலாம் அந்த ராத்திரியில வண்டி ஓட்டினான்றது பகவான் தான் அவனுக்கு உள்ள இருந்த தைரியத்தை கொடுத்தான். அவனுக்கு அந்தரியாமி கொடுத்த தைரியம் தான் ஓட்டிட்டு வந்தான். இல்லாட்டலாம் இந்த ரோட்ல 8 மணிக்கு மேல எந்த டிரைவரும் வண்டி அந்த ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் இந்த ஊர் ஜீப்காரா மட்டும் வெளில போவாளே ஒழிய அந்த பக்கமே அவளும் விடவே மாட்டா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. பகவானுடைய கிருபை. ராதே கிருஷ்ணா.